أعوذ بالله من الشيطان الرجيم. தவிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون. அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அந்த பெண் அவரை அடைய வலை விரித்தாள். ஒரு நாள் வாயில்களை எல்லாம் அடைத்து தாழிட்டுவிட்டு வாரும் என்று அழைத்தாள். அதற்கு யூசுப் கூறினார், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். திண்ணமாக என்னுடைய அதிபதி எனக்கு நல்ல கண்ணியத்தை வழங்கியுள்ளான். அப்படி இருக்க இத்தகைய இழி செயலை நான் செய்வேனா? இத்தகைய அக்கிரமக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை. وَلَقَدْ هَمَّتْ بِهِ وَهَمَّ بِهَا لَوْلَا أَن رَّأَىٰ بُرْهَانَ رَبِّهِ كَذَلِكَ لِنَصْرِفَ عَنْهُ السُّوءَ وَالْفَحْشَاءَ إِنَّهُ مِنْ عِبَادِنَا الْمُخْلَصِينَ. அவள் அவரை அடைய முனைந்து விட்டாள். தன் அதிபதியின் தெளிவான சான்றினை உணராதிருந்தால் அவரும் அவளை அடைய முனைந்திருப்பார். தீமையையும் மானக்கேடானவற்றையும் அவரை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தோம். உண்மையிலேயே அவர் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களுள் ஒருவராவார். واستبق الباب وقدت قميصه من دبر وألف يا سيدها لدى الباب قالت ما جزاء من أراد بأهلك سوءا إلا أن يسجن أو عذاب أليم. இறுதியில் யூசுஃபும் அவளும் முன்னும் பின்னுமாக வாயிலை நோக்கி ஓடினார்கள். அவள் பின்புறத்திலிருந்து அவருடைய சட்டையை இழுத்து கிழித்தாள். அவ்வேளை வாயிலில் அவளுடைய கணவர் நிற்பதை இருவரும் கண்டார்கள். அவரை பார்த்ததும் அவள் கூறலானாள், உம்முடைய மனைவியிடம் தீய நோக்கத்துடன் நடந்து கொள்ள முயன்றவனுக்கு தண்டனை என்ன? சிறையில் அடைப்பதையோ கடும் வேதனையில் ஆழ்த்துவதையோ தவிர வேறு என்னதான் தண்டனை இருக்க முடியும்? قال هي راودتني عن نفسي وشهد شاهد من أهلها إن كان قميصه قد من قبل فصدقت وهو من الكاذبين. அதற்கு யூசுப், இவள்தான் தவறான வழிக்கு என்னை அழைத்தாள் என்று கூறினார். அவளுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சாட்சியம் கூறினார். யூசுஃபுடைய சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் சொல்வதுதான் உண்மை, அவர் பொய்யராவார். وَإِن كَانَ قَمِيصُهُ قُدَّ مِن دُبُرٍ فَكَذَبَتْ وَهُوَ مِنَ الصَّادِقِينَ. அவருடைய சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் கூறுவது பொய், அவர் கூறுவது உண்மையாகும். فَلَمَّا رَأَىٰ قَمِيصَهُ قُدَّ مِن دُبُرٍ قَالَ إِنَّهُ مِن كَيْدِكُنَّ إِنَّ كَيْدَكُنَّ عَظِيمٌ. அவளுடைய கணவர் யூசுஃபுடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருப்பதை பார்த்தபோது கூறினார், திண்ணமாக இது பெண்களாகிய உங்களுடைய சூழ்ச்சிதான். உண்மை யாதெனில் உங்கள் சூழ்ச்சி மிகவும் அபாயகரமானதாகும். يوسف أعرض عن هذا واستغفري لذنبك إنك كنت من الخاطئين. யூசுஃபே, இதனை பொருட்படுத்தாதீர். பிறகு தன் மனைவியை நோக்கி, உனது குற்றத்திற்காக நீ மன்னிப்பு தேடிக்கொள், ஏனெனில் நீதான் உண்மையில் தவறிழைத்திருக்கின்றாய்.